வணக்கம். நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று திரும்பிய நிலையில தமிழகம் முழுவதும் பேசும் பொருளானது எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவும் டெல்லியில என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். தொடர்ந்து பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமையணும்னு பாஜகவுல இருக்கிற பல முக்கிய தலைவர்களும், அதிமுகவுல இருக்கிற பல முக்கிய தலைவர்களும் நினைச்சாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை தவிர்த்துட்டு வந்தாரு. ஆனா நேற்றைக்கு திடீரென ஒரு விசிட் டெல்லி அடிச்சாரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாரு. பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்ச விவரங்கள பத்தி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டபோது, ஆ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் சம்மந்தி வீடுகள்ல ரெய்டு நடந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ரெய்டுகளுக்கு பின்னாடி பாஜகவோட அழுத்தம் இருக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி சந்தேகப்படுறாரு. அதன் பிறகு மனமாற்றம் அடைறாரு. ஒருவேளை பாஜக கூட்டணி தலைவர்களை சந்திக்கலான்ட்டு எஸ்பி வேலுமணி மூலமா இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நேத்து சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷா பல விஷயங்கள எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே நான் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல தோல்வி அடைந்ததுக்கு காரணம் டிடிவி, சசிகலா இவங்களுடைய வாக்குகள் தான். இன்னைக்கு நீங்க அதெல்லாம் கேட்டு நடந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா அதிமுக ஆளுகின்ற கட்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமைந்திருந்தா, இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் 10லிருந்து 15 இடங்கள்ல நம்ம உறுதியா வென்றிருக்க முடியும். அப்படிலாம் அமித்ஷா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. எடப்பாடி பழனிசாமியும் கூர்ந்து கவனிச்சதா சொல்லப்படுறாங்க. மீண்டும் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் இணைத்துட்டு நாம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம். இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக மற்றும் பாஜக, பாமகவை நாங்க உள்ள கொண்டுட்டு வரோம். மத்த கட்சிகள்லாம் உள்ள தானா வந்துருவாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்றும் டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள வந்தா தன்னுடைய பதவிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ரீதியில பேசியிருக்கிறாரு. அதுக்கும் அமித்ஷா உறுதி அளிச்சிருக்கிறாரு. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க வந்தாலும் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான். அதே மாதிரி கட்சியோட பொதுச் செயலாளர் நீங்க தான். இந்த உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, இன்னும் ஒரு சில மாதங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. நாங்க கட்சியினருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு எங்களோட முடிவை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2 மாதங்கள்ல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் அதிமுகக்குள்ள கொண்டு வரலாமா? இல்ல பாஜகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதிகள குடுத்துட்டு, அந்த தொகுதிக்குள்ள அவங்க யாரையாவது நிக்க வச்சுக்கலாம் என்ற முடிவு எடுக்கிறாரான்னு தெரியல. இந்த விஷயம் தான் நேத்து பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் அப்டேட்களை அறிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.